إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைவர் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்துல சோதனைக்காகத்தான் படைக்கப்பட்டோம். அப்ப எப்படியெல்லாம் அல்லாஹ் நம்மை சோதிப்பன்னு சொல்லி பல இடங்கள்ல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதுல சூரத்துல் பக்ராவுடைய 155வது வசனத்துல கூட அல்லாஹ் சொல்றான், வலனப்லுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், நாம உங்களை சோதிப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்படி எல்லாம் சோதிப்போம். 5 விஷயங்கள் அல்லாஹ் அந்த இடத்துல பத்தியிடுறான். ஓரளவு பயத்தை கொண்டு சோதிப்போம், வஜ்ஜுவ பசியை கொண்டு சோதிப்போம், வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உயிர் இழப்பை ஏற்படுத்தி விளைச்சல்ல நஷ்டத்தை ஏற்படுத்தி பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி உங்களை நாம சோதிப்போம் அப்படின்னு அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு 5 விஷயங்களை சொல்லி காட்டுறான். அதுல பசியையும் அல்லாஹ் என்ன செய்யறான், சோதனை அப்படின்னு சொல்றோம். பசியை கொண்டும் உங்களை நாம சோதிப்போம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அல்லாஹ்வுடைய அருளால அந்த சோதனையை நம்ம யாரும் இதுவரைக்கும் அனுபவிக்கல. நம்ம எல்லோருமே பசியை உணர்ந்திருப்போம், மாற்று கருத்து இல்லை. வேலை நிமித்தமா சாப்பாடு இருக்கும். ஆனா என்ன, நம்ம ஒரு வேலையில் ஈடுபட்டிருப்போம். வேலையை முடிச்சுட்டு போய் சாப்பிடணுன்றதுக்காக நம்ம என்ன செய்வோம், பசியோட வேலை செய்வோம். எங்கேயாவது வெளியே போயிருப்போம், வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக
நம் பசியோட இது போன்ற நேரங்கள்ல நாம பசியை உணர்வோம், இல்ல நாம கோபத்துல இருப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனை, சண்டை, மனைவியோட ஒரு பிரச்சனை, அப்போ சாப்பாடு இருந்தும் என்ன செய்வோம், அதை நாம புறக்கணிச்சுட்டு அப்போ பசியை அனுபவிச்சிருப்போம். போல வணக்க வழிபாட்டுக்காக நோன்பு நேரத்துல நாம பசியை உணரத்தான் செய்யணும். இது போன்று ஏதாவது ஒரு காரணத்துக்காக என்ன செய்யறோம், நாம் எல்லோரும் பசியை உணர்ந்திருக்கோம். எந்தவித காரணமும் இல்லாம சாப்பாடு இல்ல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பசியோட இருக்காங்க. அந்த மாதிரி சோதனை அல்லாஹ் நமக்கு யாருக்கும் கொடுக்கல. நம்ம எல்லோரும் என்ன செய்யறோம், ஏதோ நல்ல சாப்பாடு இல்லைன்னா கூட, உயர்தரமான சாப்பாடை சாப்பிடலன்னா கூட, நமக்கு எல்லோருக்கும் உறுதி வீட்டுக்கு போனா என்ன செய்யும், மதியான சாப்பாடு இருக்கத்தான் செய்யும். ஆனா அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கூட இருந்த மக்கள் அந்த சோதனையை அனுபவிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, பார்த்தால் தெரியக்கூடிய அளவுக்கு பசி. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, என்னுடைய மனைவி உம்மு சுலைம் வீட்டுல போய் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற பள்ளியில உரை நிகழ்த்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த உரை தெளிவா இல்லை, பலவீனமா இருக்கு குரல். அதை கேட்டுட்டு அபூ தல்ஹா வீட்டுல போய் தன்னுடைய மனைவிக்கு சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் நான் பசியை உணர்றேன், உங்க குரல் பலவீனமா இருக்கு அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவங்க சொல்லி அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய வீட்டுல இருந்த உணவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விடுறாங்க. அப்போ ஒரு மனிதர் பார்த்தால் பசின்னு தெரியக்கூடிய அளவுக்கு, நம்மளை பார்த்தா நம்ம பசியில தான் இருக்கோம்னு தெரியக்கூடிய அளவுக்கு பசியில என்ன செஞ்சிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறத பார்க்கணும். இது ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் இப்படி பசியோட இருந்திருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கையில் பெரும்பான்மையான நாட்கள் பசியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிச்சிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அவங்க சகோதரியுடைய மகன் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன் உருவா என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல, சிறிய தாயாருடைய வீட்டுல தங்குறாங்க. அப்ப அது பெருக்கப்படல, அப்போ சரியான சாப்பாடு இல்ல. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உருவாட்ட சொல்றாங்க, நாங்க என்ன செய்வோம், ஒரு பிறை பார் ஒரு மாதம் துவங்கும், எங்க வீட்டுல அடுப்பு பத்த வைக்கப்பட்டிருக்காரு. நாங்கள் இரண்டாவது பிறை பார்ப்போம், ஒரு மாதம் முடிந்து அடுத்த மாதம் தொடங்கிடுச்சு, எங்க வீட்டுல அடுப்பு பத்த வைக்கப்பட்டிருக்காரு. நாங்கள் மூன்றாவது பிறை பார்ப்போம், எங்க வீட்டுல அடுப்பு பத்த வைக்கப்பட்டிருக்காரு. 2 மாதங்கள் தொடர்ச்சியா என்ன செய்து அடுப்பு பத்த வைக்கப்படாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் நடக்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு அடுப்பு பத்த வைக்காம ஒரு குடும்பம் நடக்குதுன்னா எந்த கேள்வியும் வராது, ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. இன்றைக்கு எத்தனையோ ஆன்லைன்ல உணவை ஆர்டர் பண்ற வசதி அந்த காலகட்டத்தில் நாம வாழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வீட்டுல சமைச்சா மட்டும்தான் சாப்பாடு. உருவா கேட்கிறாங்க தன்னுடைய சிறிய தாயார்ட்ட, சிறிய என்னுடைய அன்னையே அடுப்பு பத்த வைக்காம எப்படிதான் சாப்பிடுவீங்க, 2 மாதங்கள் நீங்க என்னதான் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அஸ்வதான் 2 கருப்பான பொருட்கள் தான், பேரிச்சம் பழமும் தண்ணீரையும் தான். வெறுமனே பேரிச்சம் பழத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டு கொண்டு 2 மாதங்கள் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் நடத்துறாங்க. பேரிச்சம் பழத்தை மூட்டை மூட்டையா இருக்குன்னே வச்சுக்குவோம், அள்ளி சாப்பிட முடியுமான்னு சாப்பிட முடியாது. ஓரளவு நாம் சோற சாப்பிடுற மாதிரி அள்ளி போட்டு சாப்பிடுற மாதிரி பேரிச்சம் பழத்தை சாப்பிட முடியாது, நெகட்டிவ். அப்போ அந்த அளவுக்கு ஆனாலும் இல்லை. எத்தனை பேரிச்சம் பழம் சாப்பிடுவாங்க, 1 2 தான். எந்த அளவுக்குன்னா, இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள யாருக்கு பேரிச்சம்பழம் கிடைக்குதோ அவங்க அதை வச்சு நோம்பு தராங்க, பேரிச்சம்பழம் கிடைக்காதவங்க தண்ணீரை வச்சு நோம்பு தராங்கன்னு சொன்னாங்க. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அர்த்தம் வேற. நாம இன்றைக்கு எப்படி அதை புரிஞ்சிருக்கோம், நாம எப்படி நடைமுறையில நாம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, அது ஒரு ஸ்டார்டர் மாதிரி பயன்படுத்தும். பொதுவாக ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கு போனா நாம ஏதாவது ஒரு உணவு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம்னு சொன்னா அது வர்றதுக்கு தாமதமாகும், நம்ம சூடா கொண்டு வந்து வைக்கணும். அப்ப அவன் என்ன செய்வான், அந்த தாமதம் அந்த நேரத்தை வந்து டேக்கிள் பண்றதுக்காக, அந்த நேரத்துல எதையாவது அவன் வித்துறணுன்றதுக்காக ஸ்டார்டர் ஏதாவது வேணுமா, சூப் இருக்கு அது இருக்குன்னு என்ன செய்வான், ஏதாவது கொடுப்பானே. அந்த மாதிரி தான் பேரிச்சம் பழத்தை நாம பயன்படுத்தும். நோம்பு திறக்க ஒரு பேரிச்சம் பழத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் கஞ்சி அது நம்ம பட்டியல் நீட்டுக்கிட்டே போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதான உணவே பேரிச்சம் பழம் தான். வெறும் பேரிச்சம் பழத்தை சாப்பிட்டு தான் நோம்பு திறக்கணும், வெறும் பேரிச்சம் பழத்தை சாப்பிட்டு தான் நோம்பு வைக்கணும். இப்படி என்ன செய்யறாங்க, அவங்க வாழ்க்கை கழிவு. அதாவது ரெகுலரா பேரிச்சம் பழமா தினமும் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் ரெகுலர் கிடையாது, தண்ணி மட்டும் தான் நிரந்தரம். ஒரு முறை என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வராரு, வெளியூர்ல இருந்து வராரு.
அவருக்கு பசிக்குது. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு பசியா இருக்கு, எனக்கு ஏதாவது உணவு ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தன்னுடைய ஒரு மனைவி வீட்டுக்கு ஒரு ஆளை அனுப்புறாங்க, போய் அவருக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. அப்ப அந்த தூதுவர் போய் ஒரு மனைவி வீட்டுல போய் கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க ஒரு விருந்தாளி வந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது சாப்பாடுக்கு வாங்கிட்டு வர சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மனைவி சொல்றாங்க, சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டா கூட வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றாங்க, கணவனுக்காக ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி ஆயிருந்தாங்க. அவங்க மனைவி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்புனானே அந்த அல்லாஹ் மீது சத்தியமா வீட்டுல தண்ணியை தவிர ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் பதில் சொல்ற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த மனைவி வீட்டுக்கு அனுப்புறாங்க, அந்த மனைவி வீட்டிலும் அதே பதில் தான். அடுத்த மனைவி வீட்டுக்கு அனுப்புறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவி வீட்டுல இருந்து வர பதில் என்ன அப்படின்னா, தண்ணீரை தவிர வீட்டுல ஒண்ணும் கிடையாது. இது எதை காட்டுது, இந்த விருந்தாளிக்கு கொடுக்க சாப்பாடு இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு கிடையாது, வீட்டுக்கு போனா எதை சாப்பிடணும், தண்ணி தான். உன் மனைவிக்கும் என்ன வருது, உணவு, தண்ணி தான். அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, உங்கள யாராவது ஒருத்தர் இவருடைய இரவு உணவுக்கு பொறுப்பேற்றுக்கிறீங்களான்னும் போது அபூதல்லா கூட்டிட்டு போய் விருந்து கொடுப்பாங்க, அது வேற சம்பவம். இப்போ இந்த மாதிரி தண்ணீரை குடித்து கொண்டு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அவங்க குடும்பத்தாருக்கும் வறுமை தான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் அவரு உணவு சமைக்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த உணவுடைய வாசனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு வரைக்கும் வருது. அந்த அளவுக்கு ஒரு மனமாக ருசியா ஏதோ ஒரு உணவை சமைக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே என் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுக்கிறார். பக்கத்துல ஆயிஷா உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களும் பட்டினி தான், சரியா சாப்பிடல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்கிட்ட கேட்கிறாங்க, இவரும் வரலாமா, தன்னுடைய மனைவியை கையை காட்டி ஆயிஷாவை காட்டி இவரும் விருந்துக்கு வரலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நீங்க மட்டும் வாங்க, அவருக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க, அப்ப நானும் வரல போங்கன்னு அவர் அனுப்பிடுறாங்க. அவர் போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வர, இந்த அல்லாஹ்வுடைய தூதரே என் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அதே மாதிரி கேட்கிறாங்க, இவரும் வரலாமா, அவர் இல்ல நீங்க மட்டும் வாங்க அப்படின்னா அப்ப நானும் வரலன்னு சொல்லிடுறாங்க. திரும்ப மூன்றாவது முறை வர, அவருக்கு மனசு ஒப்பர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து கொடுக்கணுன்றதுக்காக மூன்றாவது முறை கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே என் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இவரும் வரலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவருக்கு வேற வழி இல்லை, அப்ப அவரையும் கூட்டிட்டு தான் போன, சரி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் விருந்து கொடுக்கிறார். அப்ப கணவனும் பட்டினி, மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரும் என்ன செய்யறாங்க, பட்டினியைத்தான் பெரும்பாலும் அனுபவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு வாழ்ந்த எல்லா மனிதர்களுக்கும் அதுதான் நிலைமை, சஹாபாக்களுக்கும் அதுதான் நிலைமை. ஒரு முறை என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நண்பகல் வேலை இல்ல இரவு நேரம்னு சில ஹதீஸ்கள்ல வருது, நேரம் சரியா குறிப்பிடப்படல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு தெருவில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்ல போறாங்க. பொதுவாக அந்த நேரத்தில் சஹாபாக்கள் வெளியே வராத ஒரு நேரம். அப்போ கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நேரத்துல ஏன்பா வெளியே வந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பசி, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பசியில வீட்டுல உட்காரவும் முடியும், அந்த அளவுக்கு பசி, வீட்டில் உட்காரவும் முடியாத நிலையில பசி அனுபவிக்கிறார். கொஞ்சமா நடந்துட்டு போகலாம் அப்படின்னு வெளியே வந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, அவர்களும் அதே காரணத்துக்கு தான் வெளியே வந்திருக்காங்க. இப்ப நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொன்ன மாதிரி தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் உயிர் எவன் கைவசம் இருக்கோ அவன் மீது சத்தியமா நீங்க எந்த காரணத்துக்காக வெளியே வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்கு தான் நானும் வெளியே வந்திருக்கேன். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, பசியில வீட்டுல உட்கார முடியல, அவங்களும் அப்ப ரெண்டு பேரையும் கூட்டிக் கொண்டு ஒரு அன்சாரி தோழர் வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போறாங்க. போய் அவர் மனைவி வீட்டுல குரல் கொடுக்குறாங்க. ஒரு மனைவி சொல்றாங்க, கணவர் வீட்டுல இல்ல வெளியே போயிருக்காரு, எங்களுக்காக தண்ணி எடுக்க போயிருக்காரு, குடி தண்ணீர் எடுக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க திரும்பும் போது அந்த அன்சாரி தோழர் வந்துடுறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்றாரு, இன்றைக்கு மிகச்சிறந்த விருந்தாளிகளை எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கான்னு சொல்லி 3 பேரையும் வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு போறாரு. ஒரு பேரிச்சம்பழ குலைய மரத்துல இருந்து வெட்டி கொண்டு வந்து வைக்கிறாரு. அவங்க அதுல இருந்து சாப்பிடுறாங்க. அப்போ ஒரு அருவாள் எடுத்துட்டு அவர் போறாரு, கத்தி எடுத்துட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போறீங்கன்னு கேட்கும் போது, இந்த மாதிரி ஒரு ஆட்டை அறுத்து அவங்களுக்கு விருந்து தரேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரையெல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. குட்டிக்கு பால் கொடுக்கக்கூடிய ஆட்டெல்லாம் அறுத்துறாத அப்படின்னா சொல்லி அனுப்புறாங்க. அவர் போய் ஆட்டை அறுத்து இந்த 3 பேருக்கும் விருந்து கொடுக்குறாரு. அப்ப அந்த 3 பேரும் சாப்பிட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் 2 பேரையும் சொல்றாங்க, நாம் இப்ப சாப்பிட்டவே இந்த சாப்பாடு இந்த உணவு குறித்து கூட நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மள்ட்ட விசாரிப்பான். நாம நினைக்கிறத தொழுகையை பத்தி எல்லாம் கேள்வி கேட்பான், வணக்க வழிபாடுகளை பத்தி கேள்வி கேட்பான். இந்த உணவு குறித்து கூட மறுமையில் கேள்வி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் பசியோட வந்து வீட்டை விட்டு 3 பேரும் வயிறு நிரம்ப நாம் வீட்டுக்கு போறோம். அப்ப இது குறித்து கூட நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மளை விசாரிப்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மாதிரி சஹாபாக்களும் என்ன செய்யறாங்க, பசி உணர்ந்து இருக்கிறத பார்க்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் என்ன செஞ்சேன், என்னுடைய தோழர்கள் எல்லாம் வேலைக்கு உழைக்க போயிட்டாங்க சம்பாதிக்க, ஆனா என்னுடைய வயிறு நிரம்பினா போதும் அப்படின்னு சொல்லி நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்தேன். மார்க்கத்தை கத்துக்கணும்ன்றதுக்காக ஒரு நல்ல ஆடையை நான் அணிந்ததில்லை, ஒரு நல்ல கோதுமையில நான் ரொட்டி, நல்ல மென்மையான மிருதுவான ரொட்டியை என்னுடைய வாழ்நாள்ல நான் சாப்பிட்டது இல்லை அப்படின்னு அபூ ஹுரைரா அறிவிக்கிறான். இந்த அபூ ஹுரைராவுடைய நிலைமை என்ன அப்படின்னா அவங்க சொல்றாங்க, சில நேரங்கள்ல என்னால பசியை ரொம்ப தாங்க முடியாது, என்ன செய்வேன், யார்கிட்டையும் போய் யாசகம் கேட்க முடியாது. அப்ப நான் என்ன செய்வேன், இன்டைரக்டா மறைமுகமா என்ன செய்வேன், யாரையாவது பார்த்து இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுங்களா நான் கேட்பேன். அதற்கு பொருள் என்ன அப்படின்னா, அந்த குர்ஆன் வசனம் எனக்கு நல்லா தெரியும், அவங்க என்னுடைய நிலையை புரிந்து கொண்டு எனக்கு சாப்பாடு கொடுத்துட மாட்டாங்கன்றதுக்காக நான் போய் ஓதி காட்டுவேன். அபூபக்கர் வருவாரு, நான் போய் ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி எனக்கு ஓதி காட்ட சொல்லுவேன். என்னுடைய நிலை அவருக்கு விளங்காது, அவர் என்ன செய்வாரு, குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டி போயிடுவார். உமர் வருவாரு, நான் போய் அவர்கிட்ட சொல்லுவேன், ஓதி காட்ட சொல்லுவேன், அவர் ஓதி காட்டிட்டு போயிடுவார். பெரும்பான்மையான சஹாபாக்களுக்கு எங்க நிலை புரியாது. ஆனால் அதிகமாக எங்களை புரிந்து கொண்டது யார் அப்படின்னா ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் தான். நாங்க அவர்கிட்ட எங்களை பார்த்தாலே என்ன செஞ்சிருவார், அவரு வீட்டுக்கு அவர் கூட்டிட்டு போயிடுவார். அப்போ ஒரே அறிவிக்கிறான், சில நேரங்களில் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு, வீட்டுல சாப்பாடு இருக்காரு. அப்ப வீட்டுல வெறும் அந்த நெய் தேன் இந்த இதெல்லாம் பாதுகாத்து வைத்திருந்த அந்த தோல் பை இருக்கும், அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கும். நாம கூட இப்ப தேன் நெய்லாம் பாட்டில வச்சிருந்தா இந்த பாட்டில ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த தோல் பையில தேன் நெய்யெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை வலித்து நாங்க என்ன செய்வோம், சாப்பிடும் வேற இருக்காது. அப்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு கையில வலிச்சு என்ன செஞ்சிருவோம், அதை சாப்பிட்டு எங்களுடைய பசியை தற்காலிகமா நாங்க போக்கிக்குவோம் அப்படின்னு அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, பசியில சஹாபாக்கள் உணர்ந்து இருக்கிறத பார்க்கலாம். சில நேரங்களில் தொழுகையில மயங்கி விழுந்துருவாங்க. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ஜமாத் தொழுகை நடந்துகிட்டே இருக்கும், அப்ப என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் சாப்பிடாததின் காரணமாக மயங்கி விழுந்துருவாங்க. அவங்க வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்கல்ல கிராமவாசிகள், அவங்க பேசிக்குவாங்க, இவர்களுக்கெல்லாம் என்ன பைத்தியமா, தொழுதுகிட்டே இருக்கும்போது கீழே விழுந்து கிடக்குறாங்க, பைத்தியம் பிடிச்சிருக்கு போல இவங்களுக்கு, இப்படி பேசிக்குவாங்க. ஒரு முறை அந்த பேச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு போகுது, இவங்க பைத்தியமான்னு கேட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது யாரு அப்படின்னு கேட்டு தொழுக முடிஞ்சோன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த மனிதர்கள் இந்த பசியால மயங்கி விழுகிறாங்களே, இவர்களுக்கு மறுமையில் கிடைக்கப்படக்கூடிய கூலி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நீங்க அல்லாஹ்ட்ட அதிகமா வறுமையை தான் கேட்பீங்க. யாரா வறுமையை கூட நீங்க பிரார்த்திக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு மறுமையில கூலி இருக்கு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. இந்த அளவுக்கு சஹாபாக்கள் பசியை உணர்ந்திருக்காங்க. நிறைய சம்பவங்கள் இது போன்று பசியை உணர்ந்த நிறைய சம்பவங்களை பட்டியலிட்டுக் கொண்டே போக முடியும். ஒரு அகழ் போர் நடக்குது, அதாவது ஒட்டுமொத்த இஸ்லாமிய எதிரிகளும் என்ன செய்யறாங்க, மதீனாவை தாக்க அவங்க திட்டம் தீட்டுறாங்க. அவர்கள் மதீனாவுக்குள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக மதீனாவின் எல்லையில் பெரிய பள்ளம் தோண்டப்படுது. தோண்டப்படுற நேரத்துல சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, சரியான சாப்பாடு இல்ல, பசி, உங்களுடைய வயிற்றுல என்ன செய்யறாங்க, கல்ல கட்டிக்கிட்டு அவங்க அந்த பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாறை ஒண்ணு வருது, தோண்டும் போது ஒரு இடத்துல ஒரு பாறை இருக்கு, அது சஹாபாக்கள் உடைக்க முயற்சி செய்யறாங்க, உடைக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா நான் வந்து உடைக்கிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பாறையை உடைக்கிறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாறையை உடைக்கும் போது அவங்க வயிற்றுல இருந்த அந்த ஆடை விலகிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கல்ல கட்டிட்டு இருந்தாங்க வயிற்றுல, நாங்கெல்லாம் ஒரு கல்ல தான் கட்டிக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் 2 கற்களை கட்டி கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அகல் போர்ல. அப்ப இந்த மாதிரி பசி இன்றைக்கு
நாம் யாரும் உணரும். இதுதான் சோதனைகள் எல்லாம் சொல்லணும். நாம ஏதோ வேலை நிமித்தமா சொந்த காரணங்களுக்காக பசியை உணர்ந்திருப்போம். இது போன்ற சாப்பாடு இல்லைன்ற ஒரே காரணத்திற்காக பசியை உணர்ந்தவர் நம்மள யாரும் கிடையாது. ஆனா இன்றைக்கு உலகத்துல நிறைய மக்கள் அது போன்ற பசியை உணர்றாங்க. நேற்றைக்கு கூட மே 28 வேர்ல்டு ஹங்கர், உலக பட்டினி தினம் அப்படின்னு அனுஷ்டிக்கிறாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய அந்த பசி பட்டினியால் சாகக்கூடிய அந்த மக்களை காப்பாற்றணும், அவங்க பசி பட்டினியை போக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டு ஒரு நாளை கூட அதற்காக ஒதுக்கி வச்சிருக்காங்க. இன்றைக்கும் போர்னால பலஸ்தீன் போன்ற நாடுகள்ல, அதே போன்ற ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல மண்ணை எடுத்து சின்ன பிள்ளைங்க சாப்பிடுற நிலைமெல்லாம் இருக்கு. சாப்பாடு இல்ல, மண்ணை எடுத்து சாப்பிடுறாங்க. ஆனா அல்லாஹ் நம்மை நல்ல நிலையில் வச்சிருக்கு. நாம அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இரவு தொழுகிறாங்க. தொழும்போது உடைய கால்கள் எல்லாம் வீங்கி போயிடும். வயோதிகத்தினால என்ன செய்யுது, ரொம்ப நேரம் நிற்பாங்க. சில நேரத்தில் சூரத்துல் பக்ராவை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரக்காத்துல ஓதக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி நீளமா தொழுகிறதுனால உங்களுடைய கால்கள் வீங்கிது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, நீங்க இவ்வளவு கஷ்டப்படணுமா, இவ்வளவு சிரமப்படணுமா அப்படின்னு கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு நன்றி உள்ள அடியானா இருக்க ஆசைப்படுறேன். எதற்கு? வெறும் அந்த 2 பேரிச்சம்பழத்துக்கும் தண்ணீருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு இவ்வளவு நன்றி பாராட்டுறாங்கன்னா நாம எவ்வளவு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். இவ்வளவு விதவிதமா சாப்பிடக்கூடிய சாப்பாடு உறுதியா இருக்கத்தான் செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அனுப்பி சாப்பாடு இருக்கான்னு கேட்டுட்டு வான்னு சொல்ற நிலைமை. ஆனா நமக்கு அப்படி இல்லை. வீட்டுக்கு போனா நிச்சயம் சாப்பாடு இருக்கும். அது நான் வெஜ்ஜோ ஏதோ ஒரு சாப்பாடு கூட உறுதியான நிலையில் நாம் இருக்கும் போது நாம அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். ஆனா கடமையான வணக்கத்தை கூட நம்மள அதிகமான பேர் சரியா நிறைவேற்றுறது. நாம நம்முடைய சுபு தொழுகையில கேள்விக்குறியா இருக்கு நமக்கு பல பேருக்கு. மற்ற வக்தும் என்ன செய்யுது, கேள்விக்குறியா தான் இருக்கு. மற்ற எல்லா அமல்களையும் எடுத்துக்கொண்டா ரொம்ப மைனஸ்ல தான் போயிட்டு இருக்கு. இந்த நிலை மாற்றப்படும். இல்ல நமக்கு இவ்வளவு அருள் செஞ்சிருக்கோம். உலகத்துல எத்தனையோ மக்கள் இன்றைக்கும் பசியால அவதிப்பட்டு இருக்கும் போது அல்லாஹ் நம்மை நல்ல நிலையில வச்சிருக்கோம். நமக்கு சரியான சாப்பாட்டை கொடுத்து 3 வேளை சாப்பிடுறோம். அது இல்லாம டீ அது இதுன்னு நாம என்ன செய்யறோம், நிம்மதியான வாழ்க்கை வாழ்றோம். இந்த வாழ்க்கைக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா நாம் இருக்கணும். அப்படிப்பட்ட நன்மக்களாக எல்லாம் நம்ம அனைவராக அனுப்புவானாக என்று கூறி நம் முதலுரை நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பசியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சோதனை. எந்த ஒரு சோதனையா இருந்தாலும் அதை நாம் விரும்பக்கூடாது. சோதனையிலிருந்து நாம் பாதுகாப்பு தான் தேடும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நபி தோழர் நோய்வாய்ப்பட்டிருக்கார். ரொம்ப மோசமான நிலையில் அவர் இருக்கார். அப்ப அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயினால விசாரிக்க போகும்போது கேட்கிறார், இவ்வளவு மோசமா பாதிக்கப்பட்டீங்க, என்னன்னா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, நான் ஒரு துவா செஞ்சேன். என்ன துவா செஞ்சீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, யாரெல்லாம் என்ன மறுமையில தண்டிச்சிடாத, எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கிறாருன்னா இந்த உலகத்திலே நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கண்டிக்கிறான். அல்லாஹ்ட்ட சோதனையை கேட்கலாமா, அதை நம்மால் தாங்க முடியுமான்னு கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படித்தானே கேட்டு இருக்கணும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு அழகாக்கு, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, எங்களுக்கு மறுமையும் அழகாக்கு, வக்கினா அதாபனார், நரக நெருப்புல இருந்து எங்களை காப்பாத்தி, இப்படித்தான் நீ கேட்டு இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கண்டிக்கிறார். அப்போ இந்த மாதிரி சோதனையை நாம விரும்பக்கூடாது. ஆனா அல்லாஹ் கொடுத்துட்டான் சோதனை. எந்த சோதனையா இருந்தாலும் சரிதான், அது பசியா இருந்தாலும் சரிதான், வேறு விஷயமா இருந்தாலும் அதை நாம் பொருந்திக் கொள்ளணும். அல்லாஹ்வுக்காக இந்த சோதனையை நாம் பொருந்திக்கணும். அப்ப இந்த சோதனை கொடுக்காம இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கும்போது நாம் என்ன செய்யணும், அடுத்தவருடைய பசியை போக நாம முயற்சி செய்யணும். ஏன்னா அது சிறந்த காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தோன்னு முதல்ல சொன்னது அதுதான். அப்துல்லா பின் சலாம் அப்படின்ற ஒரு நபி தோழர், அவர் யூத மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வராரு. அவர் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்கன்னு செய்தி எங்களுக்கு கிடைச்சிச்சு. அப்ப முகமது வந்துட்டாருன்னா அவர் என்னதான் சொல்றாரு அப்படின்னு கேட்கலான்னு நான் போயிருந்தேன். அவங்க ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நீங்க 3 விஷயங்கள் செய்யுங்க, நீங்க நிம்மதியா சொர்க்கம் போயிடலாம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு நிம்மதியாக சொர்க்கம் போகணும்னா 3 காரியத்தை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அது ஒன்று என்ன அப்படின்னா, 3 என்ன அப்படின்னா, நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்க, சலாத்தை பரப்புங்க, பசித்தவருக்கு உணவளிங்க,
மக்கள் எல்லாம் தூங்கும் போது நீங்க எழுந்து தொழுங்க, இரவு தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ உணவளிக்கிறத என்ன செய்யறாங்க, நிம்மதியா சொர்க்கம் போகணும்னா பசித்தவருக்கு உணவளிக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இஸ்லாத்தில் சிறந்த காரியம் எதுன்னு கேட்கும் போதும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்றான். ஐயுல் இஸ்லாமி கைருன், இஸ்லாத்தில் சிறந்தது எது அப்படின்னு ஒரு நபி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது துத்தியமு தாம், பசித்தவருக்கு உணவளிப்பது, அஃப்சுஸ் ஸலாம் ஸலாத்தை பரப்புறதுன்னு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செஞ்சாங்க. அவ்வளவு வறுமை இருக்கு இந்த நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி போக்க என்ன முடியுமோ அதை செஞ்சாங்க. ஒரு முறை என்ன நடக்குது அப்படின்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரோட்ல மயங்கி கிடக்கிறார் பசியில. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவர் எழுப்புறாங்க. எழுப்பி அபூ ஹுரைரா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் பசியில மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வெளியே நிக்க வச்சுட்டு உள்ள போய் மனைவி கிட்ட ஆயிஷாட்ட கேட்கிறாங்க, ஏதாவது சாப்பாடு இருக்காங்கன்னா ஆயிஷா சொல்றாங்க, சாப்பாடு எதுவும் இல்ல, ஆனா அன்பளிப்பா பக்கத்து வீட்டுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் பால் கொடுத்தாங்க, இந்த பால் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற எந்த சாப்பாடும் இல்ல, பால் மட்டும் தான் இருக்குன்னா நாம என்ன செய்வோம், ஃப்ரிட்ஜ்ல போய் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், காய்ச்சி வச்சா நாளைக்கு பயன்படும், நமக்கே வேற சாப்பாடு இல்லையே, இப்படிதான் நாம சிந்திப்போம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையே, அதுதான் வேற சாப்பாடு இல்ல, பால் மட்டும் தான் இருக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அபூ ஹுரைரா சொல்றாங்க, நீங்க போய் மற்ற திண்ணை தோழர்களையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அபூ ஹுரைரா அந்த ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க, நான் வேண்டா வெறுப்பா தான் போனேன், இருக்கிறது கொஞ்சம் பால், அது எனக்கே பத்தாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வர சொல்றாங்களே, நான் என்ன செஞ்சேன், கவலையோட நான் போய் நான் எல்லா திணை தோழர்களையும் கூட்டிட்டு வந்தேன். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்தாங்க, அங்க இந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூப்பிட்டாங்க, நான் சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதரேன்னு போனேன். அந்த பாலை என்கிட்ட கொடுத்து நீங்க எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு என்னையே கொடுக்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு உள்ளுக்குள்ள. நான் போய் ஒவ்வொருத்தருக்கையா கொடுத்தேன். ஒவ்வொருத்தரா அந்த பாலை குடிச்சாங்க. குடிச்சு எல்லோரும் குடிச்சோன்னு மீதி பால் இருந்துச்சு. அல்லாஹ் அதுல ஏதோ பரக்கத்தை செஞ்சு இந்த கொஞ்சம் பால் என்ன செய்யுது, எல்லோருக்கும் போதுமான அளவு வந்துருச்சு. இப்போ மீதி பாலை கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தோன்னா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பார்த்து சிரிச்சாங்க. நான் சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதரேன்னு சொன்னோன்னே, நாம 2 பேர் மட்டும் தானே பெண்டிங், எல்லாரும் முடிஞ்சான்னு கேட்டான். ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு, நாம 2 பேர் தான், இப்போ நீங்க குடிங்க அப்படின்னு என்கிட்ட கொடுத்தாங்க. நான் என்ன செஞ்சேன், ஆயில் கொஞ்சம் குடிச்சிட்டு கொடுத்தேன். இல்லை நீங்க வயிறு நிறைய குடிங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு மேல் குடிக்க முடியாதுன்ற அளவுக்கு நான் என்ன செஞ்சேன், பாலை குடிச்சிட்டேன். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சாங்க, பால் தீர்ந்துருச்சு அப்படின்னு அபூ ஹுரைரா அறிவிக்கிறான். அப்ப தனக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இருந்த சாப்பாடு அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. பசித்தவருக்கு உணவளிக்கிறதுக்கு சில தியாகம் செய்ய சொல்லி கூட மார்க்கம் அறிவுறுத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள 2 பேருக்கான உணவு 3 பேருக்கு போதுமானது. 2 பேருக்கு சாப்பாடு வச்சிருக்கும், 3ஆவதா ஒருத்தர் வந்துடுறாரு, அப்ப நீங்க என்ன செஞ்சாதீங்க, அவரை விட்டுட்டு 2 பேருக்கு தானே இருக்கு, அப்படி சாப்பிடாதீங்க. நீங்க என்ன செய்யுங்க, அது ஷேர் பண்ணுங்க, அதுல அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருவான். இவங்க 3 பேருக்கு போதுமானதா இருக்கும்னா அடுத்த ஒரு பசியை போக்குவதற்கு தியாகம் செய்ய சொல்லி கூட மார்க்கம் சொல்லுது. சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. இந்த விருந்தாளிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவளிக்க முடியல தானே, அப்ப மக்களுக்கு அறிவிக்கிறாங்க, உங்களை யாராவது ஒரு உணவுக்கு பொறுப்பேற்றுக்கிறீங்களான்னும் போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவர் வீட்டுல நிலைமை என்ன, மனைவி சொல்றாங்க, பிள்ளைகளுக்காக கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, நாம 2 பேரும் நைட்டு பட்டினி, நீங்க 3ஆவது ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்ற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளியை கூட்டிட்டு வந்துட்டேன், திரும்ப அனுப்ப முடியாதுன்னு சொல்லி அவங்க அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காம தூங்க போட்டுட்டு கணவன் மனைவியும் சாப்பிடாம என்ன செய்யறாங்க, இருந்த அந்த கொஞ்சம் சாப்பாடை விருந்தாளிக்கு மட்டும் கொடுக்குறாங்க. விருந்தாளி சாப்பிட்டு போயிடுறாரு. அப்ப கணவன் பட்டினி, மனைவி பட்டினி, புள்ள பட்டினி, யாருக்கும் தெரியாது. மறுநாள் அவர் பள்ளிக்கு போறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சிரிக்கிறார். அப்ப அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் சிரிக்கிறீங்கன்னு போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மட்டும் சிரிக்கல, நேற்று நீயும் உடைய மனைவியும் செஞ்ச காரியத்தை பார்த்து அல்லாஹ் சிரிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக பிரத்யேகமா அன்சாரிகளை புகழ்ந்து இறங்கின அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. 59வது அத்தியாயத்துடைய 9வது வசனம். அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அன்சாரிகளுடைய கேரக்டர்னா தன்னை விட என்ன செய்வாங்க, பிறருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக்காங்க. அப்ப இந்த மாதிரி தனக்கு சாப்பாடு இல்லாத போது கூட என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி சஹாபாக்களும் சரி பிறருக்கு உணவளிக்க முயற்சி செய்யலாம். ஆனா இன்றைக்கு அல்லாஹ் நம்மை நல்ல நிலையில வச்சிருக்கோம். நம்ம தினமும் கூட என்ன செய்யலாம், யாருக்காவது உணவளிக்கலாம். ஒரு 30 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குது, தினமும் ஒரு 30 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்குலாம் சாப்பாடு கிடைக்கும். வாங்கி யாருக்காவது ஒருத்தர் பசிக்கிறவருக்கு என்ன செய்ய முடியும்,
தினமும் நம்மால உணவளிக்க முடியும். அது ஒரு ரொட்டீன், ஒரு ரெகுலர் வழமையான கேரக்டராவே நம்ம கொண்டு வந்தோம். இப்படி கிளை சார்பாக கூட என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு வாரமும் ஏழைகளுக்கு உணவளிக்கிறாங்க. அதற்கு நீங்க ஸ்பான்சர் செய்யலாம். அவங்க ஒரு 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, நீங்க ஒரு 10 பேருக்கு கொடுத்து வாரம் 60 ஆக்குங்க, இல்ல இன்னும் சிறப்பாக்குங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம், இந்த பசித்தவருக்கு உணவளிக்கக்கூடிய அந்த கிளைகள் நடத்தப்படக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க ஸ்பான்சர் செய்யலாம். நிறைய வழியில் எப்படி எல்லாம் பசித்தவருக்கு உணவளிக்க முடியுமோ அப்படி அளிக்க நாம் முயற்சி. ஏன்னா அது ஒரு சிறந்த குணமா இஸ்லாம் சொல்லுது. நிம்மதியா சொர்க்கம் போறதுக்கான அமல்ல ஒன்று. நம்ம நிம்மதியா சொர்க்கம் போவதற்காக பசித்தவருக்கு முடிந்தவரை உணவளிக்கணும் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன்.